Daily. Taste the Daily. சனாதன தர்மம் குறித்த உதயநிதி ஸ்டாலினின் பேச்சுக்கு எதிரான மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. துணை முதலமைச்சர் உதயநிதிக்கு எதிரான வழக்குகளை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், இந்த வழக்கு தொடர்பான மேலும் விவரம். கடந்த ஆண்டு சனாதன ஒழிப்பு மாநாட்டில் பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதில் உதயநிதி ஸ்டாலினுடைய அந்த பேச்சை அரசியலமைப்பிற்கு விரோதமானது என்று அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் அந்த மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. மேலும் உதயநிதிக்கு எதிராக வழக்கு பதிவு செய்ய தமிழ்நாடு டிஜிபிக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அந்த மனுவில் கோரிக்கையானது விடுக்கப்பட்டு இருந்தது. இந்த மனு இன்றைய தினம் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பீலா எம் திரிவேதி, பிபி வராலே அமர்வில் விசாரணைக்கு வந்த பொழுது உதயநிதி அதாவது தமிழக அரசு தரப்பில் மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோஹத்கி மற்றும் பி வில்சன் ஆகியோர், உதயநிதி ஸ்டாலின் சார்பாக மூத்த வழக்கறிஞர் பி வில்சன் ஆகியோர் ஆஜராகி வாதிட்டனர். இதனை அடுத்து நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவை பொறுத்தவரை இந்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டு இருக்கிறார்கள். அதாவது இந்த மனு இவர்கள் இந்த இருவரின் வாதத்திற்கு பிறகும் இந்த மனுவை விசாரணைக்கு ஏற்க மறுத்த உச்ச நீதிமன்றம் இந்த மனுவை வாபஸ் பெற அனுமதித்து உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிரான வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டு இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன். Taste the Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.